அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் நவம்பர் 17, 2024, கார்த்திகை 2ஆம் நாள், ஞாயிற்றுக்கிழமை. அனைவருக்கும் இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உண்மையாகவே மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறீர்கள் என்றால் முதலில் அதற்கு உங்களது மனதில் மாற்றத்தை கொண்டு வாருங்கள். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்ப சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன் ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடை பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கொடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மன மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். இப்போது நம்ம பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் நமக்கான நடையை தொடங்குகிறோம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதல் அடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியிலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியிலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் நம்மளுடைய நினைவூட்டல்கள் அப்படிங்கிறத நினைவூட்ட வேண்டிய நாள். ஏன்னா நம்ம நிறைய விஷயங்களை உள்வாங்கி கொண்டே இருக்கிறோம். நிறைய, அதாவது நம்மளுடைய மூதாதையர்களை விட இப்போ அதிகப்படியான விஷயங்களை நாம் கிரகித்து கொண்டே இருக்கிறோம். அப்போது எத்தனை விஷயங்களை நாம் உள்வாங்கி கொண்டிருந்தாலும் அது இன்னும் நிரப்பப்படவே இல்லை. நம்மளுடைய மூளை முழுமையாக இன்னும் நிரப்பப்படவில்லை அப்படின்னு விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த மூளையில் நாம் நிறைய சேகரித்து வைக்கிறோம். ஆனால் நிறைய சேகரித்து வைத்ததையே மறந்து விடுகிறோம். அதனால தான் முக்கியமான விஷயங்களை நினைவூட்டல் அப்படின்னு நான் நித்தம் நினைவூட்டுகிறேன். முதல்ல நாம் செய்ய வேண்டிய நம்மளுடைய பயிற்சிகளுக்கு முயற்சிகளுக்கு முன்பாக செய்ய வேண்டியது நம்மளுடைய தாயை வணங்க வேண்டும், நமது தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், நம்மளுடைய இஷ்ட தெய்வங்கள், நம்மளுடைய மூதாதையர்கள், நம்மளுடைய முன்னோர்கள், இவர்களை வழிபட வேண்டும். இவர்களிடம் நாம் அவர்களை துணைக்கு அழைக்க வேண்டும். ஏன்னா
எந்த ஒரு காரியம் செய்வதற்கு முன்பாகவும் நாம் வந்து நம்மளை நல்வழிப்படுத்தக்கூடிய, நம் மீது அக்கறை உள்ள, நம்மளை முன்னேற்றி பார்க்கக்கூடிய இந்த ஜீவராசிகளை, இந்த உயிரோட்டமுள்ள இந்த காவியங்களை நாம் வந்து ஒவ்வொரு நாளும் வேண்டி பயணிக்கணும். அந்த வரிசையில் நாம் இன்னைக்கு நம்மளுடைய தாய், நம்மளுடைய தந்தை, நம்மளுடைய குருமார்கள், நம்மளுடைய இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், நம்மளுடைய இஷ்ட தெய்வங்கள், நம்மளுடைய மூதாதையர்கள், முன்னோர்களை இவர்களை வழிபட்டு அவர்களுக்கு நன்றி கூறி இந்த அற்புதமான பயிற்சிகளின் வாயிலாக நான் அற்புதமான மனிதனாக மாற வேண்டும், எனது வாழ்க்கை ஆனந்தமயமாக இருக்க வேண்டும், எனது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும் என்று இந்த பயிற்சிகளை செய்வதற்கு என்னை நீங்கள் தூண்டிக்கொண்டே இருக்க வேண்டும். எனக்கு ஒரு உறுதுணையாக இருக்க வேண்டும், எனக்கு ஒரு ஊன்றுகோலாக, ஒரு தூண்டுகோலாக நீங்கள் இருந்தாக வேண்டும் என நம்ம அவர்களை வழிபட்டு கேட்டோமானால் நிச்சயமாக அவர்கள் நமக்கு நல்வழி காட்டுவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாம் முதல் நினைவூட்டலாக அந்த விஷயத்தை செய்யணும். இரண்டாவது நினைவூட்டல், நம்மளுடைய பயிற்சிகளின் முயற்சிகளுக்கு முன்பாக வெதுவெதுப்பான நீர் 2 டம்ளர் பருகி இருக்க வேண்டும். இந்த வெதுவெதுப்பான நீர் பருகுதல் அப்படிங்கிறது எல்லா காலங்களிலும், அது குளிர்காலமாக இருந்தாலும் சரி, மழை காலமாக இருந்தாலும் சரி, அல்லது வெயில் காலமாக, அதாவது கோடை காலமாக இருந்தாலும் சரி, எந்த காலமாக இருந்தாலும் நாம் விடிகாலையில் நடப்பவர்கள் வெதுவெதுப்பான நீர் 2 டம்ளர் பருக வேண்டும். இந்த 2 டம்ளர் அப்படிங்கிறது 150 ml இருந்து 200 ml கொள்ளளவு கொண்ட டம்ளர் அளவு நான் சொல்கிறேன். ஸோ 2 டம்ளர் நீர் வந்து வெதுவெதுப்பாக பருகிட்டு நாம் நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்கணும். நம்மளுடைய பயிற்சிகள் அப்படிங்கிறது 8 நடை பயிற்சி மட்டுமல்ல, அதற்கு முன்பாக செய்யக்கூடிய 9 மூட்டு பயிற்சி, 27 தோப்பு கரணம், இவைகள் செய்வதற்கு முன்பாக நாம் இந்த 2 செயல்களையும் செய்திருக்க வேண்டும். எதை? நம்முடைய தாய் தந்தையர்கள், குருமார்கள், இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்களை வழிபடுவது, அதன் பிறகு 2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் பருகி பயணிப்பது, அதன் பிறகு மீதி எல்லா பயிற்சிகளையும் செய்யணும். ஸோ இப்படி செய்யும் பொழுது அந்த பயிற்சி நமக்கு எண்ணிலடங்கா அது இன்ஃபைனட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதுதான் 8 அப்படிங்கிற வடிவத்தையே சொல்லுவாங்க. இன்ஃபைனேட்டிவ்க்கு சிம்பிளே வந்து இந்த 8 தான். ஸோ நாம் 8 நடை அப்படிங்கிறதுக்கு வந்து அளப்பரியா, எண்ணிலடங்கா, முடிவில்லா ஒரு அற்புதமான ஆனந்தத்தையும் ஆரோக்கியத்தையும் அள்ளித்தரக்கூடிய இந்த பயிற்சிகளை செய்வதற்கு அது துணை புரியும் அப்படிங்கிறத மட்டும் மனதில் கொண்டு எப்பொழுதுமே நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். உள்ளங்கைகளை மடக்கி பார்த்திருக்க வேண்டும், விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்த்திருக்க வேண்டும், சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். இப்போயே கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 5.5 நிமிடங்களை கடந்துட்டோம். ஆனால் நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ என்னை கேட்டால் இயல்பாக தான் இருக்கும். தொடர்ந்து பயணிப்பவர்களுக்கு அது ஒரு இறுக்கத்தன்மையை ஏற்படுத்தும். புதிதாக வந்தவர்களுக்கு அந்த தகவலை இப்பொழுது கூறலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளுடைய உள்ளங்கை அப்படிங்கிறது இயல்பாக நீங்கள் மடக்கும்போது இயல்பாக இருக்கும். நீங்கள் மற்ற நேரங்களில் நீங்கள் தூங்கி எழும்பொழுது அமைக்கி பாருங்கள், அல்லது பகல் நேரங்களில் எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் செய்து பாருங்கள். இந்த உள்ளங்கை மடக்குதல் அப்படிங்கிறது இயல்பாக இருக்கும். ஆனால் நம்மளுடைய 8 நடை பயிற்சியை 21 நிமிடங்கள் கழித்து நம்ம சொல்லுவோம் அல்லவா, அப்பொழுது நீங்கள் அமைக்கி பார்த்தீங்கன்னா கூட அது ஒரு இறுக்கத்தன்மையோடு இருக்கும். ஏன் அந்த இறுக்கத்தன்மை ஏற்படுகிறது அப்படின்னா, நம்மளுடைய இரத்த சுழற்சி, நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது வெகு விரைவாக நடைபெறும். இந்த பிளட் சர்க்குலேஷன் வெகு விரைவாக நடப்பவர்களுக்கு இருதய அடைப்பு அப்படிங்கிற, இருதய அடைப்பு மட்டுமல்ல, நரம்புகளில் எந்தவித அடைப்பும் ஏற்படாது. ஏன்னா ரத்தம் இங்கே அற்புதமாக சுழல்கிறது. ஸோ இந்த அற்புதமான இரத்த சுழற்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை நாம் செய்யும் பொழுது எவ்வளோ கவனமாக செய்யணும். உள்ளங்கைகளை அதுக்காகவே மடக்கி பார்க்கணும். நீங்கள் உள்ளங்கைகளை ஒரு முறை மடக்கி பார்க்கும் பொழுது இயல்பாக இருக்கிறது. 21 நிமிடங்கள் கழித்து அதை மடக்கி பார்க்கும் பொழுது இறுக்கமாக இருக்கிறது. இறுக்கமாக இருக்கிறதுனா உங்களுடைய இரத்த ஓட்டம் அங்கே தடைபடுகிறது. அதாவது நீங்கள் இருக்கும் பொழுது கைகளை மடக்கும்போது உங்களுடைய விரல் நகங்கள் வரை அந்த இரத்தம் வந்து போவதனால், அது வேகமாக விரைவாக செல்வதனால் அதை தடுக்கும் விதமாக நாம் மடக்கும் பொழுது அங்கே ஒரு இறுக்கத்தன்மை ஏற்படுகிறது. ஸோ அந்த இறுக்கத்தன்மை அப்படிங்கிறத மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ பிளட் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக நமக்கு நடைபெறுகிறது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து அதற்காக தான் ஒவ்வொரு நாளும் அதை செய்து பார்க்கணும். அப்படி செஞ்சுட்டு நீங்கள் விரலுடைய நகத்தை பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் சிவப்பு நிறத்தில் இருக்கும். ஏன் அப்படின்னா விரல் நகம் வரைய நம்மளுடைய ரத்தம் பாஞ்சு வந்திருக்கும், அதை நம்ம தடுத்திருக்கோம். அப்படி தடுக்கும்போது அந்த விரல் நகம் வந்து அப்படி ஒரு பிங்க் நிறத்தில் இருக்கும். இயல்பில் பார்த்திங்கன்னா இருக்காது. அந்த பிங்க் நிறத்தில் இருக்குது அப்படின்னா ரத்த ஓட்டம்
சீராக சிறப்பாக இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் சுவாசத்தை சோதித்து பார்க்க சொல்லுவோம். இந்த சுவாசம் சோதித்து பார்த்தல் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே 2 நாசி, அதாவது மூக்கு அப்படின்னா மூக்கில் 2 துவாரம். இந்த 2 துவாரத்துலையும் தானே சுவாசம் வந்து போகிறது அப்படின்னு நம்ம கருதுவோம். இல்லை, இயல்புல மனிதர்களுக்கு ஒரு நாசியில் தான் வரும், ஒரு துவாரத்தில் தான் வரும். அப்படியா? இல்லையே, எனக்கு 2 துவாரத்துலையும்ல வருது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீங்கள் இதை வந்து ஒரு கண்ணாடிக்கு முன்பாக ஒரு நூலை கொண்டு, நூலை வந்து மூக்கு துவாரத்துக்கு கீழே, மூக்குக்குள்ளே விட்டுறாதீங்க, தும்மல் வந்துடும். துவாரத்துக்கு கீழே வச்சு பாருங்கள், எந்த சைடு அசையுதுன்னு பாருங்கள். அந்த சைடு தான் சுவாசம் அப்படிங்கிறது வெளிவரும். உள்ளே போன சுவாசம் வெளிவருதல் அப்படிங்கிறது ஒரு நாசியில் தான் வரும். நம்ம 2 நாசிலையும் சுவாசம் எடுக்கலாம், ஆனால் வெளிவிடுவது ஒரு நாசியில் தான் வெளிவிடுவோம். அதே போல் இன்னொரு நாசிலையும் நீங்கள் வைத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து 8 நடை தொடங்குவதற்கு முன்பாக செய்து பாருங்கள். நிச்சயமாக ஒரு சுவாசம் ஒரு துவாரத்தில் தான் இருக்கும். 8 நடை பயிற்சி முடித்த பிறகு, அதாவது 21 நிமிடங்கள்லேயே தொடங்க ஆரம்பிச்சிடும். 42 நிமிடங்களில் அது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ 2 நாசிலையும் சுவாசம் வரும். இந்த 2 நாசிலையும் சுவாசம் வருவதற்காக யோகா கிளாஸுகளில் அல்லது தியான கிளாஸுகளில், வாசி இந்த மாதிரியான பயிற்சி வகுப்புகளெல்லாம் அதை நாடி சுத்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்து செயல்படுத்துவார்கள். நாடி சுத்தி செய்யும்போது என்ன நடைபெறும் அப்படின்னா, ரொம்ப நேரத்துக்கு அந்த சுவாசம் அப்படிங்கிறது 2 உதாரணத்துலையும் வராது. ஸோ ஒரு பயிற்சியை தொடங்குவதற்கு முன்பாக அதை செய்யணும், தியானம் செய்வதற்கு முன்பாக 2 நாசிலையும் வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்வாங்க. ஆனால் 8 நடை பயிற்சியை நம்ம மேற்கொள்ளும் பொழுது, 8 நடை பயிற்சியை நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது, நம்மளுடைய 42 நிமிடங்களில் 2 நாசிலையும் அற்புதமாக சுவாசம் வரும். எவ்வளோ நேரம் வரும் அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு 21 நிமிடங்கள் வரும். அப்போது நம்ம 8 நடை பயிற்சியை மேற்கொண்டு முடித்ததுக்கு பிறகு நாம் ஒரு 20 நிமிடத்திற்குள்ளாக நல்லதைத்தான் நினைக்கணும். இல்லை, நம்ம எப்போதுமே நல்லதை தானே நினைப்போம் அப்படின்னா நிச்சயமாக அதில் தவறொன்றும் இல்லை. நல்லதை மட்டுமே எண்ணணும். ஸோ நல்லதை எண்ணுவதற்கு நாம் முதல்ல அஃப்ரமேஷன் விசுவலைசேஷன் பண்ணணும். இது கிட்டத்தட்ட நாம் நம்மளுடைய வீடியோவில் கொடுத்துருக்கிறதே உங்களுக்கு வந்து 15 நிமிடங்கள் அப்படிங்கிறது தாராளமாக வரும். இல்லை நான் ஷார்ட்டாக தான் பண்ணுறேன் அப்படின்னா, தயவுசெய்து அந்த 20 நிமிடங்களில் நீங்கள் பூஜை அறைக்கு போகலாம், அல்லது நீங்கள் உங்களுக்கு பிடித்த இஷ்டமான எது வேண்டுமானாலும் செய்யலாம். இல்லை, நாளை பற்றின விஷயங்களை நீங்கள் எழுதலாம். அதாவது இன்றைய நாளை பற்றின விஷயங்களை நீங்கள் எழுதலாம். இப்படி நல்ல விதமாக பிறருக்கு யாருக்கு நீங்கள் ஆசி வழங்கணும், வாழ்த்து வழங்கணும் அப்படின்னா அந்த நேரத்தை நீங்கள் தேர்வு செய்து கொள்ள வேண்டும். மணியோசை அப்படிங்கிறது கேட்டிருக்கோம். ஸோ மணியோசை கேட்டால் இப்போ, அதாவது பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நடையை மாற்றி நடக்கணும். ஸோ அதாவது நாம் நடையை தொடங்கும் பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் சொல்லியிருப்போம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, பெண்கள் அனைவரும் வலதுபுறமாக நடக்கணும். இது பேசிக் கோர்ஸில் இருக்கிறவங்களுக்கு மட்டும், வெறும் 21 நிமிடங்கள் மட்டும் ஆரம்ப காலத்தில் நடக்க பழகுபவர்களுக்காக சொல்வது. ஆண்கள் அனைவரும் அப்படியே மாற்றி நடக்கணும். அதாவது ஆரம்பத்தில் நம்ம வந்து வலது பக்கம் தொடங்கியிருந்தோம் அப்படின்னா, இப்போ இடது பக்கம் அப்படின்னு தொடங்கணும். ஸோ அவ்வளவுதானே ஒழிய, இந்த ஒளியோசை கேட்கவுமே நீங்கள் மாற்றி நடக்கணும். அதற்காகத்தான் வந்து அந்த ஒளியோசை கேட்கறது அப்படிங்கிறத நினைவில் கொள்ளுங்கள். எனக்கு தெரிய வந்த ஒரு செய்தி, நிறைய நபர்கள் வந்து 42 நிமிட நடைக்கு மாறிட்டீங்க அப்படிங்கிற தகவலை நீங்கள் வந்து ஃபேமிலி டீம்கிட்ட பகிர்ந்தீங்க. அந்த செய்தியும் என்னை வந்தடைந்தது. மிக்க மகிழ்ச்சி. ஸோ இந்த மணியோசை கேட்கவும் 21 நிமிட நடைக்காரர்கள் மட்டும் மாற்றி நடக்கணும். மற்றவர்கள் வந்து தொடர்ந்து அப்படியே பயணிச்சுக்கிட்டே இருக்கணும். மீண்டும் அந்த 21 நிமிட இடைவேளை அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் அல்லவா, அந்த இடைவேளையில் பேசிக் கோர்ஸில் உள்ளவங்கெல்லாம் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் பண்ண போயிடணும். அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்க அப்போ நடையை மாற்றி நடக்கணும். ஸோ இதை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். இவ்வாறாக ஒவ்வொரு நாளுமே வந்து நம்ம நினைவூட்டி கொண்டே இருப்போம் ஒவ்வொரு விஷயங்களையும். இந்த நினைவூட்டுதல் அப்படிங்கிறது நமக்கு அது ஒரு வாழ்க்கை பாடமாக, பழக்கமாக மாறணும், ஒரு ஒழுக்கமாக நம்ம அதை வந்து கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நினைவூட்டல்களை ஒவ்வொரு நாளும் நினைவூட்டி கொண்டே இருப்போம். தொடர்ந்து இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமைனாலே நம்ம ஏதேனும் ஒரு புராண கதை, வரலாற்று கதை இவைகளை கேட்பது வழக்கம். அந்த வகையில் போன வாரமே நம்ம வந்து போன வாரம் பார்த்த கதையோட தொடர்ச்சியாக நம்ம வந்து ஆதிரை கதை பார்க்கலாம் அப்படின்னு கடந்த வாரத்திலேயே நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஆதிரை கதையோடு வந்திருக்கிறேன். ஆதிரை கதையை
ஒரு யூடியூபர் சொல்ல சொல்ல அதற்கான விளக்கம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய இன்றைய ஆடியோ அமைய போகிறது. வாருங்கள் ஆதிரை கதைக்குள் நுழையலாம். இந்த அற்புதமான ஆதிரை கதையை தந்த அந்த யூடியூபருக்கு நமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது வாருங்கள் ஆதிரை கதை கேட்கலாம். இன்னைக்கு நீங்க கேட்க போறது சோழவள நாட்டின் வர்த்தகத்துக்கும் கேடில் விழுச்செல்வம் கல்வி என்ற திருக்குறளுக்கும் சான்றாக நிற்கும் ஆதிரையின் கதை. சோழர்களுடைய கதையில சோழ மன்னர்களுடைய வாணிபத்தை பற்றியும் அதை பற்றியும் ஒரு குறிப்பு, அதில் ஆதிரை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போயிடும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தாங்க. ஆதிரை அப்படிங்கிறவங்க யாரு, ஆதிரையோட வரலாறு என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம புராண கதையில கேட்க போயிடும். பாருங்கள், தொடர்ச்சியா புராண கதையின் 2ஆம் பகுதியை கேட்டுக்கொண்டே நடக்கலாம். அந்த காலத்துல புகார் நகரம் வர்த்தகத்துக்கு பெயர் பெற்று விளங்கியது. அங்க கிடைச்ச விலை மதிப்புமிக்க பொருள்களுக்காக பல்வேறு நாடுகளில் இருந்தும் மக்கள் புகார் நகரத்தை தேடி வந்தாங்களாம். எப்பவுமே வங்கக்கடல்ல இருந்து பல பொருள்களை ஏற்றியபடி கப்பல்கள் வந்த வண்ணமாகவும், இங்கிருந்து நிறைய பொருள்களை ஏத்திக்கிட்டு கப்பல்கள் வங்கக்கடலுக்கு பயணித்தவாறுமே புகார் நகரத்தின் கடற்கரை இருந்திருக்கு. இந்த வர்த்தகத்தையும் கடல் வணிகத்தையும் செய்யறதுக்காக பல்வேறு வணிகர்களும் புகார் நகரத்துல வாழ்ந்திருக்காங்க. அந்த மாதிரி புகார் நகரத்துல வாழ்ந்த ஒரு வணிகன் தான் சாதுவன். சாதுவனுக்கு இளம் வயதிலேயே கல்வி கற்றுக் கொடுக்கப்பட்டிருந்தது. தன்னுடைய தொழிலிலும் சாதுவன் சிறந்து விளங்கினான். இந்த சாதுவனுக்கு திருமண வயது வந்ததும் இன்னொரு செல்வந்தர் வீட்டில் பிறந்த ஆதிரை அப்படிங்கிற பெண்ணை அவனுக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க. 2 பேரும் திருமணத்துக்கு பிறகு தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துலதான் சாதுவனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் வந்து சேருது. அந்த காலத்துல சூதாடுறதுக்குன்னு சொல்லி தனியாக மன்றங்கள் உண்டு. இந்த மாதிரியான சூதாடுற மன்றம் ஒன்றுக்கு சாதுவன் ஒரு நாள் போனான். சூதாட்டத்தை பத்தி தெரியாதா? ஒரு நாள் விளையாடினாலே போதும், அடுத்தடுத்த நாள் சுண்டி இழுக்கும் இல்லையா? அந்த மாதிரி இந்த சாதுவனையும் சூதாட்டம் சுண்டி இழுத்தது. சூதாட்டத்துக்கு பிறகு மதுப்பழக்கம், மதுப்பழக்கத்துக்கு பிறகு கணிகையர் பழக்கம்னு ஒன்னா சாதுவனுக்கு வந்து சேர்ந்தது. அந்த காலத்துல கணிகையர் விடுதிகளுடைய பராமரிப்பு செலவு அப்படிங்கிறது ரொம்பவே ஜாஸ்தி. அதனால எந்த ஆண்மகன் அடிக்கடி கணிகையர் வீட்டுக்கு போறானோ அவன் தன்னுடைய செல்வத்தை சீக்கிரமே இழக்க வேண்டியது இருக்கும். அதே மாதிரி இந்த சாதுவனும் கணிகை ஒருத்தியோட ஏற்பட்ட பழக்கத்தால தன்னுடைய செல்வம் அத்தனையையும் இழந்தான். இதுக்கு மேல அங்க இருக்க முடியாதுன்னு சொல்லி தன்னுடைய மனைவியான ஆதிரை கிட்டேயே திரும்பி வந்தான். வந்து பார்த்தா செல்வ செழிப்போடு இருந்த தன்னுடைய வீட்டுல ஒரு பொருள் கூட இல்ல. ஆதிரை கிட்ட இருந்த பொன்னும் மணியும் ரத்தினமும் எதுவுமே இல்ல. ஆதிரை முகத்துல களையும் இல்ல. இந்த நேரத்துலதான் அவன் படிச்ச கல்வியும் கற்றுக்கொண்ட தொழிலும் கை கொடுத்தது. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது ஒருவனுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும், அவனுடைய அழகை இழந்தாலும், செல்வத்தை இழந்தாலும், அவன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் இழந்தாலும், அவன் படிச்ச படிப்பை மட்டும் அவன்கிட்ட இருந்து யாராலையும் எடுத்துட்டு போக முடியாது. அந்த கல்வி நிச்சயமாக அவனுக்கு எக்காலத்திலும் கை கொடுக்கும் அப்படிங்கிறது அந்த குறளுடைய பொருள். அந்த குறளுக்கேற்ப சாதுவன் இளம் வயதில் கற்ற கல்வியும் அவனுடைய தொழில் அறிவும் அவனுக்கு கை கொடுத்தது. எதை இழந்தா என்ன, வணிகம் செய்து நம்ம முன்னேறிக்கலாம் அப்படின்னு நினைச்ச சாதுவன் நேரா காவிரி பூம்பட்டினத்து கடற்கரைக்கு போனான். அங்க வங்க கடலில் வணிகம் செய்வதற்காக நிறைய கப்பல்கள் நின்னுட்டு இருந்தது. அந்த கப்பல்ல ஒரு கப்பலில் அனுமதி கேட்டு ஏறிக்கிட்டு மறுபடியும் வணிகத்துக்காக கிளம்பினான். தன்னுடைய கணவன் மறுபடியும் தொழிலில் சிறந்த ஒரு வணிகனாக திரும்பி வருவான் அப்படிங்கிற நம்பிக்கையோட ஆதிரையும் காத்துக்கிட்டு இருந்தா. நன்றி. தொடர்ந்து நம்ம புராண கதையின் 2ஆம் பகுதியை பார்த்தோம். இந்த 2ஆம் பகுதியில புகார் அப்படின்னு சொல்லக்கூடிய பூம்புகார் அப்படிங்கிற அந்த மாநகரத்தை பத்தி கொஞ்சம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு திரைப்படம் போல ஓட்டி காட்டினாங்க. எப்படி இருக்கும் அப்படின்னு. வர்த்தகம் நிறைந்த ஊரு பூம்புகார் அப்படிங்கிறத நம்ம மணிமேகலையின் கதையிலேயே கேட்டிருப்போம். அது பல்வேறு நாட்டுகளிலிருந்து கப்பல்கள் வந்து போகக்கூடிய ஒரு துறைமுகமாக இருந்தது அப்படிங்கிறதையும், பல்வேறு நாட்டினரும் வந்து வணிகம் செய்யக்கூடிய ஒரு துறைமுகமாக இருந்தது. அங்கே கப்பல்கள் வங்கக்கடலை நிறைத்திருக்கும். நிறைய பொன்னும் பொருளும் ஆபரணங்களும் வைரங்களும் வைடூரியங்களும் சந்தையில் வியாபாரமாக நடக்கும் அப்படின்றது மாதிரி நிறைய அந்த காட்சியை நம்மளுக்கு கண் முன்னாடி சொல்லி போனாங்க. அப்படி வாணிபம் செய்யக்கூடிய ஒரு வாணிபருடைய பிள்ளையாக இருப்பவர் தான் சாதுவன் அப்படிங்கிற ஒரு நபர். இந்த சாதுவன் அப்படிங்கிற நபர் மிகப்பெரிய ஒரு வாணிபருடைய மகன், செல்வந்தருடைய மகன். அவருக்கு சிறு வயதிலேயே நல்ல பல கல்விகள், பல மொழிகள் கற்றுத்தரப்படுகிறது. அந்த அளவுக்கு அவர் ஒரு சிறந்த நபராக இருக்கிறார். அவருக்கு திருமண வயது வருகிறது. திருமண வயதிற்கு அவருக்கு
இணையாக இருக்கக்கூடிய ஒரு செல்வந்தரின் வீட்டில் பெண் எடுக்கிறார்கள். அந்த பெண் அப்படிங்கிறவங்க தான் ஆதிரை அப்படிங்கிற அந்த பெண். அந்த பெண் ஆதிரையும் ஒரு செல்வந்தர் வீட்டு பெண். 2 நபர்களுக்கும் திருமணம் செய்து வைக்கிறார்கள். 2 பேரும் இனிமையாக, சந்தோஷமாக வாழ்க்கை கழிக்கிறார்கள். இருப்பினும் ஒரு மனிதன் எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் சில சூழ்நிலைகள்ல, சில காரணங்கள்ல சில பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத சாதுவன் வாழ்க்கை அப்படிங்கிறது நல்ல படித்தவன், நல்ல செல்வந்தன், நல்ல மனைவி அப்படிங்கிறது அமைந்திருந்தால் கூட அவனுடைய சூழ்நிலை அப்படிங்கிறதும் ஒரு மனிதன் தவறான பாதைக்கு சென்று விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் வருகிறது. அங்கேதான் சூதாட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல போய் சிக்குகிறான். சூதாட்டம் என்பது எப்பொழுதுமே புரிந்து கொள்ள வேண்டியது, சாதாரணமா ஒரு நாள் தானே, 2 நாள் தானே அப்படின்னு அதை தொட்டால், இன்னைக்கு நீங்க மது அருந்துபவர்களாகட்டும் அல்லது புகைப்பிடிப்பவர்களாகட்டும், இவங்களெல்லாம் எடுக்கும் பொழுதே, தொடங்கும் பொழுதே நம்ம இன்னைக்கே பெரிய நம்ம குடிகாரரா மாறப் போறோம் அப்படின்லாம் நிச்சயமாக தொடங்கி இருக்க மாட்டாங்க. அவங்க தொடங்கும் பொழுது ஒரு ஏதேனும் ஒரு காரணத்துக்காக, ஒரு நண்பர்களுடைய வற்புறுத்தலுக்காக, ஒரு சூழ்நிலையாக ஏதாவது அவங்க அந்த புகைப்பிடித்தலையோ, அ அந்த மது பழக்கத்தையோ தொற்றிருப்பார்கள். ஆனால் தொட்டால் விடாது எப்போதுமே இந்த கெட்ட பழக்கம் மட்டும். நல்ல பழக்கம் எவ்வளவுதான் தொட்டாலும் திரும்ப திரும்ப 21 நாள் தொட்டா தான் 8 நடையே வரும் அப்படிங்கிற மாரி நம்ம குறிப்பிடுவது போல. ஆனால் இந்த கெட்ட பழக்கம் மட்டும் ஒரு முறை தொட்டு விட்டால் அது நம்மளை விடவே விடாது. அது விக்ரமாதித்தன் மேல இருக்கக்கூடிய வேதாளம் போல அது தொங்கிக் கொண்டு வரும். அப்படி அவன் சூதாட்டத்துல நுழைந்த ஒரு காரணத்தினால சூதாட்டம் அடுத்த நிலைக்கு அவனை அழைத்து செல்கிறது. மது பழக்கம் அடுத்த நிலைக்கு கணிகையர் அப்படிங்கிற அந்த பெண்கள் பழக்கம் அப்படிங்கிறது மாதிரி வருகிறது. இப்படியெல்லாம் ஒரு நபர் போயிட்டா எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனும், எவ்வளவு பெரிய செல்வந்தனும் காணாமல் போய் விடுவான் என்பதை சாதுவன் நமக்கு நிரூபித்து காட்டியிருக்கிறான். சாதுவன்ட்ட இருந்த அத்தனை சொத்து பத்துக்கள் அத்தனையுமே அழிய தொடங்குகிறது. அதுக்கு பல்வேறு காரணங்கள், பெண்கள், மது அப்படின்லாம் குறிப்பிட்டிருந்தாங்க. இப்போ ஒரு கட்டத்துல அவன்கிட்ட ஒண்ணுமே இல்ல. இப்போ வேறு வழி இல்லாமல் மீண்டும் ஆதிரையிடம் தேடி வருகிறான். ஏன்னா இங்க வீட்டுல இருந்ததை தானே கொண்டு போய் அழிச்சான். இப்ப ஆதிரையிடம் ஒண்ணுமே இல்ல. இப்படி ஒரு சூழ்நிலையில தான் மனம் வருந்தி, திருந்தி அவன் சரி மீண்டும் தனக்கு தெரிந்த வாணிபத்தை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கிருந்து கிளம்பக்கூடிய ஒரு கப்பல்ல எப்படியோ கெஞ்சி கூத்தாடி ஏறி விடுகிறான். அப்படி ஏறி கப்பல் பயணிக்கும் போது நமது 8 நடையின் முதல் பகுதி முடிவுக்கு வருகிறது. வாருங்கள் நாம் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக நடந்தவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக நடந்தவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும்போது நமது கவனத்தை நீரில் வைப்போம். தண்ணீர் சொல்லும்போது இடைவேளைக்கான கேள்வியும் நான் எழுதி வைத்ததையும் இப்பொழுது உங்களுக்கு நினைவூட்ட வேண்டிய தருணம். இப்போது நம்ம தண்ணீர் பருகி முடித்தவங்க இப்போ உங்களுடைய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு கமெண்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன கருத்து பதிவிட போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம கதையில் கேட்டது போல் அந்த கடல் பயணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம் அல்லவா? அதுபோல் தாங்கள் கடலில் பயணித்திருக்கிறீர்களா? தாங்கள் கடலில் பயணித்திருக்கிறீர்களா? நான் படகில் பயணித்திருக்கிறீர்களான்னு கேட்கல, கடலில் பயணித்திருக்கிறீர்களா? கடலில் நீங்கள் படகுலையோ கப்பல்லையோ இன்னும் வேறு வகையான வார்த்தல், இந்த மாதிரி பல வார்த்தைகள் கொண்ட, பல பொருள்கள் கொண்ட பல மிதவை உண்டு. அதில் நீங்கள் பயணித்திருக்கிறீர்களா? எதில் நீங்கள் பயணித்திருக்கிறீர்கள் அப்படின்னு. இப்போ நான் சிறிய ரக கப்பல், படகு இப்படி நான் கடலில் பயணிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் அதுபோல் கடலில், ஏன்னா பரிசல்லையோ படகுலையோ அல்லது சின்ன சின்ன கப்பல்கள்லையோ நம்ம நிறைய ஏரிகள், நிறைய கண்மாய்கள், நிறைய ஆறுகள், இந்த மாதிரியான இடங்களில் நம்ம பயணித்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகையால் கடலில் பயணித்திருக்கிறீர்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ கடலில் பயணிச்சிருக்கீங்க அப்படின்னா எந்த கடல் அப்படிங்கிறத கூட எழுதலாம். இப்போ நான் இந்தியன் ஓசனில் பயணித்திருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் எந்த கடலில் பயணித்திருக்கிறீங்கிற கூடுதல் விளக்கமும் சொல்லலாம். எந்த வகையான வாகனத்தில் நீங்கள் பயணித்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறதையும் நீங்கள் உங்களுடைய கேள்வியாக சொல்லலாம். ஸோ இந்த பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய, அதாவது 21 நிமிட நடைக்காரர்களுக்கு
நீங்கள் அந்த கேள்விக்கு விடைகளை அளித்துவிட்டு நீங்கள் உங்களுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷனை நம்மளுடைய ஆடியோவை கேட்டு நீங்கள் செய்துட்டு மீதம் இருக்கக்கூடிய ஆடியோவை நீங்கள் கேட்டு இன்றைய நாளை தொடங்குங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். உங்களுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் நீங்கள் எண்ணியது போல் நடக்கட்டும் அப்படின்னு உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து 42 நிமிட நடைக்காரர்கள், அதாவது நம்ம எல்லாரும் அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாரும் நமக்கான சுற்றை தொடங்க போயிடும். நமக்கான நேரம் தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கழித்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஸோ இப்போ நம்மள்ட்ட வச்ச கேள்வியை அந்த பக்கம் அப்படியே வச்சுட்டு அந்த நிலையிலேயே வாங்க தண்ணியில நம்மளும் மிதந்து போகலாம். இப்போ சாதுவன் ஒரு கப்பல்ல எப்படியோ கேட்டு, ஏன்னா அவன் பயணிப்பதற்கு கூட பயண செலவுக்கு கூட பணம் இல்லை, இருந்தாலும் அதில் ஏறி விடுகிறான். அதுவரை நம்ம கதையை கேட்டிருந்தோம். ஸோ புராண கதையின் 3ஆம் பகுதியை கேட்க போகிறோம். வாருங்கள், சாதுவனின் நிலை என்னவாயிற்று என்பதை ஒரு சுவாரஸ்யமான கதையாக மாறப்போகிறது. வாருங்கள், நாமும் சேர்ந்து சாதுவனோடு பயணிக்கலாம். அந்த காலத்துல இந்த வங்கக்கடல்ல நடந்த வணிகத்தை பத்தி சிலப்பதிகாரத்துல நிறைய குறிப்புகள் தெளிவா இருக்கு. அந்த காலத்துல காவேரி பூம்பட்டினத்துல இருந்து வங்க கடல் நோக்கி கிளம்புற கப்பல் 3 முக்கிய பாதையை எடுக்கும். ஒண்ணு, இப்ப இருக்கிற ஒடிஷாவுக்கு போற பாதை, அதாவது கலிங்கத்துக்கு போற பாதை. 2வது பாதை இலங்கை வழியாக இந்தோனேஷியாவுக்கு போற பாதை. 3வது பாதை அந்தமான் நிக்கோபார் தீவுகள் வழியாக சாவக தீவுக்கு போற பாதை. அன்னைக்கு சாதுவன் போன அந்த பாதை நிச்சயமாக அந்தமான் நிக்கோபார் தீவுகள் வழியாக சாவக தீவுக்கு போற பாதையா தான் இருந்திருக்கணும். இந்த சாவக தீவு அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல, இந்தோனேஷியால இன்னைக்கும் இருக்கிற ஜாவா தீவுகள் தான். இன்னைக்கு வரைக்குமே நம்ம வங்கக்கடல்ல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி புயல் உருவாகிறத பாக்குறோம் இல்லையா? இதே மாதிரிதான் அந்த காலத்திலயும் இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த சாதுவன் போன கப்பல் ஒரு புயல்ல சிக்குச்சு. அந்த புயல்ல அந்த கப்பல் முழுவதுமாக கவிழ அந்த கப்பல்ல இருந்த ஒரு சிலர் சின்ன படகுகள் மூலமாக தப்பிச்சு போறதுக்கு முயற்சி பண்ணினாங்க. இன்னும் ஒரு சிலர் அங்க கிடைச்ச கட்டைகளை பிடிச்சு தொங்கிக்கிட்டு தன்னால முடிஞ்ச அளவுக்கு உயிரை காப்பாத்திக்க முயற்சி செய்தாங்க. இன்னும் ஒரு சிலர் மூழ்கி இறந்தும் போனாங்க. இதுல இந்த சாதுவன் தன்னுடைய கைக்கு கிடைச்ச கட்டைய பிடிச்சிட்டு தப்பிக்க முயற்சி செய்த ரகம். தன்னால முடிஞ்ச அளவுக்கு உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு நீச்சல் அடிச்சு பக்கத்துல ஏதாவது தீவு தெரியுதா அப்படின்னு தேடிக்கிட்டே வந்தான். நேரம் ஆக ஆக அசதியில அந்த கட்டைய பிடிச்சுக்கிட்டே தூங்கியும் போயிட்டான். இப்போ இந்த படகுல தப்பிச்சு வந்தவங்க எல்லாரும் 2-3 நாட்கள்ல காவிரி பூம்பட்டினத்துக்கு சேர்ந்துட்டாங்க. அந்த செய்தி ஆதிரையுடைய காதுக்கும் சேர்ந்தது. தன்னுடைய கணவன் எப்படியாவது வந்திருக்கணும் அப்படிங்கிற பதபதைப்போட அவ மருங்கூர் பட்டினத்துக்கு போனா. அங்க போய் பார்த்தா அவ கணவன் வரல. அவன் கூட போயிருந்த ஒரு சிலர் மட்டும் திரும்பி வந்து அவன் இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆதிரை உட்கார்ந்து அழுதா. என்னுடைய கணவனே இங்க இல்லைன்னா எனக்கு மட்டும் இங்க என்ன வேலை? என்னுடைய கணவன் போன இடத்துக்கே நானும் போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருக்கிற சக்கரவாள கோட்டத்துக்கு போனா. இந்த சக்கரவாள கோட்டம் அப்படிங்கிறது ஒரு சுடுகாடு மாதிரி. அந்த இடத்துல பத்தினி பெண்களுக்கு தனியாக ஒரு கோட்டம், அரசர்களுக்கு தனியாக ஒரு கோட்டம், இன்னும் வேறு சில பிரிவினருக்கு கோட்டம்னு தனித்தனியாக இடுகாடு சுடுகாடு 2மே இருக்கும். அந்த இடத்துக்கு போய் தனக்காக ஒரு சுடுகாட்டு குழி உண்டாக்கிக்கிட்டு அந்த குழியில கட்டையெல்லாம் நிரப்பி வச்சுட்டு அது மேல போய் உட்கார்ந்துகிட்டா. அந்த ஊர் மக்கள் அத்தனை பேருக்கும் இந்த செய்தி தெரிந்து அந்த சக்கரவாள கோட்டத்துக்கு அவளுக்கு என்ன ஆக போகுது அப்படிங்கறத பாக்குறதுக்காக நிக்கிறாங்க. இந்த ஆதிரை ஒரு சிதை மேல உட்கார்ந்துட்டு இருக்கா. ஒரு நெய்ப்பந்தத்தை எடுத்துட்டு ஆதிரையுடைய சிதைக்கு தீ மூட்டுறாங்க. சிதையில் மூட்டப்பட்ட அந்த தீ அணைஞ்சு போச்சு. இத பார்த்த ஆதிரை மறுபடியும் அழ ஆரம்பிச்சுட்டா. நான் என்னுடைய கணவனுக்கு உண்மையுள்ள ஒரு மனைவியா தானே வாழ்ந்தேன், ஏன் என்னுடைய சிதை அணைஞ்சு போச்சு, நான் என்ன தவறு செய்தேன் அப்படின்னு அழுதா. அந்த நேரத்துல அந்த சக்கரவாள கோட்டத்துல ஒரு அசிரீதி கேட்டது. அந்த அசிரீதி சொல்லுச்சு, நீ வருந்த வேண்டாம் ஆதிரை, உன்னுடைய கணவனுக்கு ஒண்ணும் ஆகல. வங்கம் சென்ற சந்திரதத்தன் என்னும் வணிகன் வருவான், அவனோடு உனக்கு ஒரு நல்ல செய்தியும் வரும் அப்படின்னு. ஆதிரை அந்த அசிரீரிய சந்தேகப்படல, அந்த அசிரீரி கிட்ட கேள்வி கேட்கல. அது சொன்ன மாதிரி தன்னுடைய கணவன் நிச்சயம் திரும்பி வருவான் அப்படின்னு முழுசா நம்பினான். அதனால சிதையில இருந்து எழுந்திருச்சு பக்கத்துல இருக்கிற குளத்துக்கு போய் நீராடிட்டு தன்னுடைய வீட்டுக்கு நம்பிக்கையோட திரும்பி போனான். நன்றி. தொடர்ந்து புராண கதையின் 3ஆம் பகுதியை கேட்டோம். சாதுவன் தன்னுடைய பயணத்தை மேற்கொள்கிறான்.
அதுக்கு வந்து அவங்க கேடில் விழுச்செல்வம் கல்வி அப்படிங்கிற அந்த ஒரு திருக்குறளையும் நினைவுபடுத்துறாங்க. எது இல்லைனாலும் எது போனாலும் நம்மளிடமிருந்து எது பறிக்கப்பட்டாலும் நாம் கற்ற கல்வி மட்டும் நம்மளுக்கு வந்து எப்பொழுதுமே வாழ்க்கை முழுவதும் துணை நிற்கும் அப்படிங்கிற அந்த பொருள் கொண்ட அந்த திருக்குறளை நினைவுபடுத்தி சாதுவன் வந்து தான் கற்ற கல்வியை வைத்துக்கொண்டு பிழைப்பை தேடி அவன் அந்த கப்பலில் பயணிக்கிறான் அப்படிங்கிறதுல இருந்து அந்த கதை தொடங்கியது. அப்படி அவன் கப்பல்ல போகும்போது புயல் அப்படிங்கிறது அந்த பயணம் அப்படிங்கிறது ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, பாரிசல்ல போறது அல்லது போட்ல போறதெல்லாம் இந்த கடல் பயணம் அப்படிங்கிறதும் அலைகள் நிறைந்த அந்த ஒரு பயணம் எனக்கும் என்னை நினைவூட்டுகிறது. ஒரு அமாவாசை தினத்தை ஒட்டிய ஒரு நிலை. அந்த நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு முறை வந்து சரி அந்த செய்தி இப்ப தேவையில்லை. சோ அலைகள் வந்து ஓவராக அடித்து படகையே செல்லக்கூடிய கப்பலையே பிரட்டி போடும் அளவுக்கான அலைகள் இன்னைக்கும் ஒவ்வொரு நாளும் அடித்து கொண்டுதான் இருக்கு. இந்த பௌர்ணமி தினம், இப்போ நேற்று பௌர்ணமி அப்படின்னா இந்த பௌர்ணமியை ஒட்டிய தினம், அமாவாசை தினம், இப்பெல்லாம் கடல் வந்து அதோடைய நிலையை மாற்றிக்கொண்டே இருக்கும். காற்று அதிகமா இருக்கும், நீர் உள்வாங்குதல் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு சூழ்நிலைகள் இருக்கும். அப்படி பயணித்த ஒரு பயணம் எனக்கும் நினைவுக்கு வந்து போனது. அப்படி அந்த கப்பல் பயணம் அப்படிங்கிறதுல அந்த கப்பல் வந்து புயல்ல சிக்கி சின்னாபின்னமாகி சிதறி விடுகிறது. இப்போ அந்த கப்பல்ல பயணித்தவர்கள் நிறைய பேரு தப்பிக்க முயற்சி செய்கிறார்கள். கிடைத்தவைகளை கொண்டு முயற்சிக்கிறார்கள். சிலர் மாண்டு விடுகிறார்கள். இருப்பினும் சாதுவன் வந்து ஒரு கட்டையின் மூலமாக அந்த கட்டையை வைத்தே நீச்சல் பழகக்கூடிய அளவுக்கு நீச்சல் தெரிந்த ஒரு நபர். சோ நம்ம கல்வி எது கற்கிறோம் என்பதற்கு இது கூட ஒரு முக்கிய இது மாதிரியான கலைகளை எல்லாம் நாம் கற்றிருக்க வேண்டும். எது தேவையோ வாழ்க்கைக்கு தேவையோ அதில் இந்த மாதிரியான நீச்சல் அப்படிங்கிற ஒரு பயிற்சியும் நிச்சயமாக நமக்கு தெரியல இனிமே கூட கற்றுக்கொள்ள முடியுமா அப்படிங்கிறதுக்கு ஒரு கேள்விக்குறி. நிச்சயமா கற்றுக்கொள்ளலாம், அதுல எந்த தவறும் இல்லை. இருப்பினும் நம்முடைய குழந்தைகளுக்கு எல்லாம் நீச்சல் கற்றிருக்க வேண்டும் என்பதையும் இந்த இடத்துல நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். தொடர்ந்து அவன் வந்து பயணிக்கிறான். அவன் கட்டையை பிடித்துக் கொண்டு பயணிக்கிறான். அதுவரை தான் இந்த கதை வந்துச்சு. இப்போ இங்கே தப்பித்து வந்தவர்கள் அல்லது கப்பல் உடைந்து விட்டது, சிதைந்து விட்டது, புயல் வந்து நிறைய பேர் மாண்டு விட்டார்கள் அப்படிங்கிற செய்திகள்லாம் வரும்போது இந்த தப்பித்து வந்தவர்கள் எல்லாம் கரை ஒதுங்கி விட்டார்கள். இப்பொழுது அவனை மட்டும் காணவில்லை, சாதுவனை மட்டும் காணவில்லை. அப்போ ஒரு முடிவு எடுத்து விடுகிறார்கள், சாதுவனும் இறந்து விடுகிறான் அப்படின்னு எண்ணிக்கொள்கிறார்கள். உடனே அந்த காலத்துல இந்த உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருந்தது அல்லவா, அது நம்ம ஒரு சூழ்நிலையில பார்த்தோம். அது யாரு முறியடிச்சா, எதோட நிறுத்தினாங்க அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வந்து சரபோஜி மன்னர் தான் வந்து தஞ்சையை சேர்ந்த சரபோஜி மன்னர் தான் நிறுத்தினாருங்கிற கதையெல்லாம் நம்ம ஒரு காலத்துல பார்த்தோம். அவ்வாறாக ஆதிரை வந்து உடன்கட்டை ஏறுவதற்காக மருங்கூர்பட்டினம் அப்படிங்கிற ஒரு ஏரியா சொன்னாங்க. அதுல சக்கரவாள் கோட்டம் அப்படிங்கிற அந்த இடுகாடு சுடுகாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி. அந்த சக்கரவாள் கோட்டம் அப்படிங்கிற இடத்துல மன்னர்களுக்கு, பத்தினிகளுக்கு, மற்றவர்களுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். அப்படி பத்தினிகள் இடத்துல வந்து இவங்க தனக்குத்தானே ஒரு குழியை தோண்டி அதில் நிறைய விறகுகளை பரப்பி அதன் மீது அமர்ந்து நெய் தீபத்தை கொண்டு பற்ற வைக்கப்படுகிறார். ஆனால் தீ பற்றி கொள்ளவில்லை. இப்பொழுது ஆதிரைக்கு வந்து மீண்டும் அழுகை ஏற்படுகிறது. தீயும் கொள்ளாத தீவினையாட்டி நான் என்ன செய்வேன் அப்படின்னு புலம்புறான். சோ அப்படி புலம்பும் பொழுது அசிரீரி ஒண்ணும் ஒலிக்குது. அசிரீரி என்ன சொல்லுது அப்படின்னா, ஆதிரையே கலங்காதே, அழுகாதே, நீ உடன்கட்டை ஏற வேண்டியதில்லை. காரணம் உன்னுடைய கணவன் நிச்சயமாக திரும்பி வருவான். அது கொஞ்சம் முழுமையாவே வரும் அந்த கதையில. ஆனா அவங்க வந்து நேரடியா சந்திரதத்தன் என்கிற ஒரு வணிகன் மூலமாக உன் கணவன் வந்து சேருவான் அப்படிங்கிற மாதிரி அசிரியர் குறிப்பிடுவதாக முடிச்சுட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல சொன்னா எப்படி வருவான், எங்க இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அந்த சஸ்பென்ஸ் உடஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக இந்த யூடியூபர் அப்படி நிறுத்தியிருக்காங்க. சோ நம்மளுமே அப்படியே பார்க்கலாம். சோ சந்திரதத்தன் அப்படிங்கிற ஒரு வணிகன் மூலமாக உன் கணவன் வந்து சேருவான் அப்படிங்கிற மாதிரி அசிரியர் கேட்குது. ஏன்னா அவளுக்கு போட்ட சந்தனம், மாலை எல்லாமே வாடாமல் அப்படியே இருக்கு. அப்படியே ஒரு தாமரை இலையில இருக்கக்கூடிய ஒரு லட்சுமி போன்ற அப்படின்னு அந்த கதையில வர்ணிப்பாங்க. அப்படியே இருக்கா. ஒரு உடன்கட்டை ஏறுவதற்கு என்ன முயற்சி செய்தாலும் முடியல. சோ இப்போ வந்து மீண்டும் வந்து அவ எல்லாராலையும் வணங்கப்படக்கூடிய ஒரு பத்தினியாக போய் வீடு போய் சேருகிறாள் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் வைக்கிறாங்க. சோ இனி வாங்க சந்திரதத்தன் சந்திரதத்தன்கிற வணிகன் எப்படி வருகிறார், நம்மளுடைய சாதுவன் என்ன ஆனார் அப்படிங்கிறத மீதி கதையில் பார்க்கலாம். மார்கள்
இறுதி பகுதியை கேட்கலாம். புராண கதையின் இறுதி பகுதியை கேட்கலாம். கொஞ்சம் கூட சந்தேகப்படாம ஒரு விஷயத்த நம்ம முழுசா நம்பணும்னா அது உண்மையாவே நடக்கும். அதே மாதிரிதான் இந்த ஆதிரைக்கும். ஒரு கட்டையை பிடிச்சுக்கிட்டே கடல்ல மிதந்துட்டு இருந்தானே சாதுவன், அவன் ஒரு தீவுல போய் கரையொதுங்கினான். அந்த தீவுக்கு நக்க சாரணருடைய தீவு அல்லது நாகர்களுடைய தீவு அப்படின்னு பேரு. அந்த தீவுல வாழ்ந்த இனத்தவர்களுடைய பேர் தான் நாகர்கள். இந்த நாகர்கள் அப்படிங்கிறவங்க அந்த தீவுடைய பூர்வ குடிகள். இவங்க மனித மாமிசம் சாப்பிடுறவங்க. கரை ஒதுங்க சாதுவனை பார்த்ததும் ரொம்ப நாள் கழிச்சு நமக்கு ஒரு நல்ல உணவு கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைச்சு அவனை தூக்கிட்டு வந்து நாகர்களுடைய தலைவன் கிட்ட கொடுத்தாங்க. அந்த தலைவனும் சாதுவனை தலையில இருந்து கால் வர பார்த்தான். நல்லாதான் இருக்கான், இவனை நேரா கொண்டு போய் வெட்டி சமைச்சிருங்க அப்படின்னு தன்னுடைய மொழியில சொன்னான். அந்த நாகர்கள் பேசுறது தமிழ் மொழி கிடையாது, அது வேறு மாதிரியான ஒரு மொழி, அவங்களுக்கு தான் தெரியும். ஆனா நான் இந்த கதை ஆரம்பிக்கும் போதே சொன்னேன்ல, சாதுவன் சிறு வயதிலிருந்தே கடல் வணிகத்துக்காக பழக்கப்படுத்தப்பட்டான் அப்படின்னு சொல்லி. அதனால அவனுக்கு கடல்ல இருக்கிற தீவுகளை பற்றிய அறிவும் அந்த தீவுகளின் பாஷைகளை பற்றிய அறிவும் இருந்தது. நான் சோழ நாட்டிலிருந்து வருகிறேன் அப்படின்னு அந்த நாகர்கள் கிட்ட அவங்க மொழியிலேயே சொன்னான். உடனே அந்த நாகர்களின் தலைவன், ஆச்சரியமா இருக்கே, எங்களுடைய மொழி உனக்கு எப்படி தெரியும்? எத்தனையோ பேர் இந்த தீவுக்கு வந்திருக்கிறாங்க, நாங்களும் எத்தனையோ பேரை கொலை செய்து சாப்பிட்டு இருக்கோம், யாருமே இது வரைக்கும் எங்ககிட்ட எங்க மொழி பேசுனதே இல்லையே அப்படின்னு கேட்டான். அப்போதான் சாதுவன் தன்னுடைய முழு கதையையும் சொல்லி அவன் எப்படி அங்கு வந்து சேர்ந்தான் அப்படிங்கறதையும் சொன்னான். நாகர்களுடைய தலைவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. யாரோ ஒருத்தன் சோழ நாட்டுல இருந்து வந்து நம்முடைய மொழி பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு சாதுவனுக்கு மிகுந்த மரியாதையும் கொடுத்து அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுங்க அப்படின்னு தன்னுடைய ஆட்கள் கிட்ட உத்தரவும் போட்டான். அவங்களா சாதுவனை பார்த்து, உனக்கு என்ன வேணுமோ கேளு, தர்றோம். எங்க நாட்டுல அழகழகான பெண்கள் இருக்காங்க, அவங்க வேணுமா? எங்க நாட்டுல கிடைக்கிற கல் ரொம்ப சிறப்பானது, அது வேணுமா? இல்ல பொன்னா மணியா ரத்தினமா, என்ன வேணும் கேளு, தர்றோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா சாதுவன் அவங்க கிட்ட இது எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னான். அவன் முன்னாடி மாதிரி இருந்தா மது மாது சூது எல்லாத்துக்கும் மயங்கி இருப்பான். ஏற்கனவே ஒரு முறை இது எல்லாத்துலயும் விழுந்து எழுந்திருச்சிருக்கிறான் இல்லையா, அதனால இது எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாம் என்னென்ன பாதிப்பை மனிதர்களுக்கு தரும் அப்படிங்கறத விளக்குனான். அது மட்டும் இல்லாம நர மாமிசம் சாப்பிடுறது ஒரு பெரிய பாவம் அப்படிங்கறதையும் விளக்குனான். அந்த நாகர்களுடைய தலைவனுக்கு சாதுவன் பேசிய விதம் ரொம்ப பிடிச்சிருந்தது. சும்மா போய் ஒருத்தர்கிட்ட இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு சொன்னா நிச்சயமா கேட்டிருக்க மாட்டாங்க இல்லையா. சாதுவனுக்கு எந்த அளவுக்கு பேச்சு திறமை இருந்தா அவர்களுடைய மொழியிலேயே பேசி அவங்களுக்கு இது எல்லாம் புரிய வச்சிருக்க முடியும் அப்படிங்கறது இன்னைக்குமே எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. அப்புறம் என்ன, ஒரு சில நாட்களுக்கு பின்னாடி வணிகம் செய்யறதுக்காக வந்த சந்திரதத்தன் அப்படிங்கிறவனுடைய கப்பல் அந்த பக்கமாக கரை ஒதுங்குச்சு. இந்த நாகர்கள் அந்த கப்பலை பிடிச்சு மூட்டை மூட்டையா பொன் ரத்தினம் வைரம் எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்தாங்க. சந்திரதத்தனோடு சேர்ந்து சாதுவன் மறுபடியும் காவிரி பூம்பட்டினத்துக்கு வந்து சேர்ந்தான். அசிரீரி சொன்னதை நம்பி தன்னுடைய கணவன் வருவான் அப்படின்னு முழுசா காத்துக்கிட்டு இருந்த ஆதிரையும் தன்னுடைய கணவனை போய் சந்திச்சா. சாதுவன் கப்பலில் கொண்டு வந்த செல்வம் எல்லாத்தையும் வச்சு வணிகத்தை மறுபடியும் தொடங்க 2 பேருடைய வாழ்க்கையும் அழகாக மலர ஆரம்பிச்சது. அந்த 2 பேரும் அப்படி கொண்டு வந்த செல்வம் எல்லாத்தையும் தனக்குன்னு சுயநலமா வச்சுக்காம அந்த புகார் நகரத்துல யாருக்கெல்லாம் பண உதவி தேவைப்பட்டதோ அவங்க எல்லாருக்கும் உதவி செய்தாங்க. இந்த மாதிரியான காரணங்கள் எல்லாத்தாலையும் தான் மணிமேகலைக்கு தன்னுடைய பாத்திரத்தில் முதலாக பிச்சையிட ஒரு பெண் தேவைப்பட்ட போது ஆதிரை கிட்ட போய் நீ பிச்சை வாங்கு, தன்னுடைய கணவன் எத்தனை முறை தன்னை விட்டு பிரிந்த போதிலும் அத்தனை முறையும் அவன் திரும்பி தன்னுடனே வந்து சேரும் வரம் பெற்றவள் அவள். எத்தனை பேர் தன்னுடைய வீடு தேடி உணவுக்காக வந்தாலும் அத்தனை பேருக்கும் உணவளிக்கும் குணம் கொண்டவள் அவள். அவகிட்ட போய் நீ பிச்சை வாங்கு அப்படின்னு சொன்னா காயசண்டிகை. இதுதான் மணிமேகலை சொல்ற ஆதிரையின் கதை. நன்றி. தொடர்ந்து சாதுவன் வந்து கடல்ல பயணித்து வந்து நக்கசாரணர் அப்படின்னு சொல்லுவாங்க, நாகர்களுடைய ஒரு ஏரியா, அந்த பகுதியில போய் கரை ஒதுங்குகிறான். கரை ஒதுங்கி வந்த களைப்புல கரையில தூங்கி விடுகிறான். அப்ப அந்த வழியில வந்த நாகர்கள் வந்து ஊனை கண்டு, அதாவது அவனுடைய உடலை வந்து அவங்க பார்க்கும் போதே அது ஒரு உணவாக ஒரு கறியாக பார்க்கிறார்கள். காரணம், அவர்கள் வந்து நரமாமிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனித கறி சாப்பிடக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க. அப்படி அவங்க தூக்கிட்டு போய் அவர்களுடைய தலைவர் அப்படிங்கிற அந்த தலைவருடைய காட்சிகளை எல்லாம் கொஞ்சம் விவரிக்காம விட்டாங்க. அந்த தலைவன் எப்படி இருப்பான் அப்படின்னா, அவன் வந்து மது கையில பக்கத்துல பெண் அப்படிங்கிற மாதிரி என்ன சாதுவன் எல்லாம் செய்தானோ அவைகளை எல்லாம் வைத்து கொண்டு அங்கே ஆட்சி செய்வது போல காட்டுவாங்க அந்த நாகரை. அப்படி அந்த நாகர்களின் தலைவன் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க. இப்போ
அவர்களுக்குள்ளாக பேசிக்கொள்கிறார்கள். இந்த நரமாமிசம் நமக்கு வெகு நாளைக்கு பிறகு கிடைத்திருக்கிறது அப்படின்னு அந்த இடத்துல இருக்கக்கூடிய துர்நாற்றம் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த கதை விவரிக்கப்படும். கல்லும் ஊனும் எலும்புகளும் காய்வதும் அப்படிங்கிற மாதிரியும் அந்த வாடையே வந்து சாதுவனுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கும். அப்ப அவன் கண் விழித்து விடுகிறான். அப்படி விழித்து இவர்கள் பேசிக்கொள்வதை கேட்டு இவனும் பேசுகிறான் பதிலுக்கு. அப்படி பேசும்பொழுது அவர்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் ஏற்படுது. எப்படி எங்களது மொழி உனக்கு தெரியும் அப்படின்றது. சோ அப்போ அவன் குறிப்பிடுகிறான், நான் வந்து சிறு வயதிலேயே வாணிபம் செய்வதற்காக பழக்கப்படுத்தப்பட்டவன், படிக்க வைக்கப்பட்டவன். அப்படி படிக்கும் பொழுது எல்லா விதமான மொழிகளையும் கற்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு உட்பட்டேன். அப்படி நான் கற்றுக்கொண்ட மொழிகள்ல உங்களுடைய மொழியும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஒரு மனிதன் வந்து நம்மளுடைய மொழியை பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே 2 நபர்களுக்கு பேச்சு தான் உண்டாகும். உடனே என் மொழி பேசுறேன், உனக்கு எல்லாமே அள்ளி தர்றேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க அந்த இடத்துல கதை வராது. அந்த கதையில என்ன குறிப்பிடுவாங்க அப்படின்னா 2 நபர்களுக்கும் பேச்சு வரும். பேச்சு வழக்காக மாறும். அப்படி வழக்கு வரும் பொழுது நல்லறம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சாதுவன் அந்த இடத்துல சொல்லுவான். நல்லறம்னா என்ன அப்படிங்கறது சொல்லும் பொழுதுதான் நாகர்களின் தலைவன் நல்லறமா அப்படிலாம் ஒண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பான். என்னையா இருக்கிற வரை வாழ போறோம், எப்படி வாழ்ந்தா என்ன, வாழ்ந்துட்டு சாக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாகர் தலைவன் சொல்லும்போது சாதுவன் ஏற்கனவே இது எல்லாமே செய்தவன். மது மாது சூது அப்படிங்கிற எல்லாத்தையுமே பெற்று அவன் அந்த நிலைக்கு வந்தவன். அப்போதான் அவன் போதிக்கிறான். எப்போதுமே கெட்டவன் அனுபவிச்சவன் தான் போதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல சாதுவன் வந்து நிறைய விஷயங்களை அந்த நாகரின் தலைவனுக்கு நல்லறம் என்றால் என்ன, இந்த உயிர் என்ன ஆகும், இந்த உடல் என்ன ஆகும், இந்த உடலை அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் அதை பத்தி பேசணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வலுத்து கொண்டே போகும். நம்மளுக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. சோ இப்போ நல்லறத்தை பற்றி அவன் விவரிக்கிறான். நல்லறத்தை பற்றி பேச பேச ஓ உயிருக்கு இவ்வளவு பெரிய வேல்யூ இருக்கா, உயிர் வந்து இப்படி வாழணுமா, அப்ப நாங்க வந்து இன்னும் பல ஆண்டு காலம் வாழணும், எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி செய் அப்படிங்கிற மாதிரி அவங்க சாதுவன்கிட்ட கேட்பாங்க. அப்ப சாதுவன் வந்து என்னெல்லாம் செய்யணும், இந்த பழக்கத்தை எல்லாம் விடணும், மது மாது அப்படிங்கிற பழக்கத்தை எல்லாம் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாகர் தலைவனை திருத்துகிறார். அதே மாதிரி இந்த மனித கறி மாமிசம் சாப்பிடுவதை நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி நரமாமிசம் சாப்பிடுவதை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போதிக்கிறான். அவனுடைய பேச்சாற்றல் அங்கே வந்து அதுதான் இந்த குறிப்பிட்டிருந்தாங்க. அதை வைத்தே அவர்கள் மாறிவிட்டார்கள் மொழியை இவற்று இல்லை, அதில் அவன் கலந்து சொன்ன அந்த பேச்சை வைத்து அவங்களுக்கு புரியும் விதமாக அந்த கொடியவர்களிடம் கூட அந்த நரமாமிசம் சாப்பிடுபவர்களை கூட மாற்ற முடியும் என்கிறத அந்த பேச்சாற்றல் அவனிடம் இருந்தது. அப்படி அவன் மாற்றி அவர்களை நல்வழிப்படுத்தினான். இப்பொழுது வந்து அவர்கள் வந்து அங்கேயே இருந்து விட வேண்டுவார்கள். சாதுவனிடம் அடுத்த கேள்வி அதான் வைப்பாங்க, நீ இங்கேயே இருந்துடுவேன், எங்களோடய இருந்துடுவேன், எங்களை இன்னும் பல ஆண்டு காலம் உயிரோடு வைப்பதற்கு ஏதாவது ஒரு வழி செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவன் எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுத்துட்டு எனக்காக எனது மனைவி காத்து கொண்டிருப்பாள் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்றான். சரி வா, உன்னை வந்து இந்த எப்படியும் வாணிப கப்பல் ஏதாவது ஒண்ணு போகும், உன்னை அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பொழுதுதான் வந்து அந்த சந்திரதத்தன் அப்படிங்கிற அந்த வாணிபன் மூலமாக அவர்களை அனுப்பி வைப்பார்கள். இப்போ அவனுக்கு வேண்டாம்னு அவன் சொல்ல நிறைய பொருட்களை அள்ளி அள்ளி அவனுக்கு கொடுத்து அனுப்பி விடுவார்கள் அந்த நாகர்கள். அவ்வாறாக அவன் கப்பலில் வந்து சேர்ந்து விடுகிறான் புகார் மாநகரம். இப்போ ஆதிரி சேர்ந்து விடுகிறான். இப்பொழுது அவர்களிடம் இருக்கக்கூடிய பணம் பொருள்களை கொண்டு அவர்கள் இனி நான் என்ற அகந்தையை உடைத்து நாம் என்ற ஒரு விஷயத்தோடு வாழ்வோம், பிறருக்கு வாரி வழங்குவோம், பிறரை நல்லது செய்வோம், சுயநலம் இல்லாமல் பொதுநலமாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் வாரி வாரி வழங்குறாங்க. சோ அவங்க பேர் வந்து புகழ் வந்து நீடித்து இருக்கிறது. அப்பொழுதுதான் அந்த காயசண்டிகை, அந்த அக்ஷய பாத்திரம், அது மணிமேகலையிடம் முதல்ல வந்து ஒரு பத்தினி நல்ல உள்ளம் படைத்தவள் கொடுத்தா நல்லது அப்படின்றது மாதிரி சொல்லி ஆதிரியை கை காட்டுவாங்க. காரணம் உண்மையாக கணவனுக்கு இருந்தவள் அப்படிங்கிறதும் நிறைய நல்ல குணம் படைத்தவள் என்றும் பாசிட்டிவ் எண்ணம் உடையவள் என்றும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மூலமாக ஆதிரியை தேர்வு செய்து அந்த ஆதிரியின் மூலமாக அந்த முதல்ல அதில் பிச்சையிட வைத்து அதன் மூலமாக நிறைய பேருக்கு பரப்பினார்கள் என்பது கதை. அது நம்ம போன வாரமே பார்த்துட்டோம். நன்றி. இந்த ஆதிரை கதை நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றத்தை தரும். சாதுவனின் சாதுரியம் அப்படிங்கிறதும் நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுத்தரும். சோ சாதுவன் போல அந்த கேடில் வெளிச்செல்வம் கல்வி அப்படிங்கிறது, கல்வி எப்பொழுதுமே நமக்கு என்றென்றும் நாம் கற்ற கல்வி, நாம் பெற்ற இந்த கேட்கக்கூடிய விஷயங்கள், நல் விஷயங்களை எல்லாம் நம்மள்ட்ட இருந்து யாரும் பறிக்கவே முடியாது. சோ நாம போய் எந்த சூதலையும் மாதலையும் சிக்கிக்கொள்ள கூடாது அப்படிங்கிறதையும் இந்த கதை பல்வேறு விதமாக பல்வேறு கோணத்துல சொல்லுது. சோ நாம புரிந்து கொள்ள வேண்டியது நல்லறம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது என்பதும், அந்த நல்லறத்தை பேணினால் அந்த நல்லறத்துல நிறைய விஷயங்கள் வருகிறது. நாம் நீடித்து வாழ முடியும்,
வாழும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்க முடியும், நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஸோ நிச்சயமாக நாம் 135 வயது வரை வாழப்போகிறோம் என்ற ஒரு நற்செய்தியோடு இந்த கதை எவ்வாறாக உங்களுக்கு இருந்தது என்பதை சாட் பாக்ஸ்ல உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறேன். இப்பொழுது நமது 8 நடையின் 42 நிமிட நடை அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். இன்றைய நிகழ்வு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். ஏன்னா இந்த லைக்கும் இந்த ஷேரும் இந்த கமெண்ட்டும் தான் நிறைய பேர் இடத்துல இதை கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறத மனதில் கொண்டு வாருங்கள் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று கொள்ளலாம். தொடர்ந்து நம்ம அஃபர்மேஷன் மற்றும் விசுவலைசேஷனை செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்று நம்மோடு இணைந்து பயணித்த அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்கட்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கட்டும். அவர்களுக்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும். அவர்களுடைய குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களுடைய பணி சிறந்து விளங்க வேண்டும் என்று கூட்டு பிரார்த்தனையாக கேட்டுக்கொண்டு வாருங்கள் நாம் அனைவரும் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.